சென்னை மூலக்கொத்தளம் அருகே பால் டிப்போ பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளை சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். வீடுகளை அப்புறப்படுத்துவதற்காக சென்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையின் பாதுகாப்புடன் அந்த பகுதியில் இருந்த வீடுகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டன. இதனால் வேறு வழியின்றி வீட்டில் இருந்த சாமான்களை எடுத்துக்கொண்டு அப்பகுதி மக்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். மாற்று வீடுகள் வேண்டாம் என்றும் பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாளைக்கு நாங்க மறியல் பண்ணா எங்க இதுவாக போகணும். இன்னைக்கு எல்லாத்தையும் கொள்ளாம உள்ள சாமாங்குது கேட்காம கொள்ளாம எல்லாரையும் இஷ்டாங்க. எங்க ஆளுங்கெல்லாம் பூச்சின்னு போய் உள்ள போட்டு சார் அவங்க பண்ண சாமானத்தை வெளியே வச்சிடறாங்க. உங்களுக்கு வீடு வந்துக்குது, வீடு எங்களுக்கு வேணான்றோம். இதே ஆட்சியில அது பலம் இல்ல தளம் இல்ல அப்படின்னு முக ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது முக ஸ்டாலின் சொன்னாரு. அந்த இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்களின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மற்றும் பாமனைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி தங்கச்சி மடத்தில் உள்ள மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்களின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். மீனவர்கள் 6 மாதத்துக்கு முன்பாக ஒரு படகை இழந்து 6 மாசம் சிறை தண்டனை பெற்று வந்த மீனவர்கள் திரும்பவும் இந்த மீனவர்கள் நம்ம எல்லையில மீன் பிடிச்சிருக்கும் போது இலங்கை அரசு அவங்களை கைது பண்ணிட்டு போயிருக்கு. ஆகையால இந்த குடும்பத்தை நாங்க இப்ப சமாதானமே பண்ண முடியல. எங்க பிள்ளையவும் எங்க புருஷனையும் காப்பாத்தலைன்னா எங்க பிள்ளையும் புருஷன் இலங்கையிலே செத்துருவாங்க, இலங்கை அரசு அவங்களை கொன்று அப்படின்னு பதறாங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. ஊருக்குள் வந்த ஒரு காட்டு யானை குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவை தாக்கி சேதப்படுத்தியது. பின்னர் அங்கிருந்த பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்து தேயிலை தோட்டம் வழியாக சென்றது. காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி கிராம மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த பெற்றோரை இழந்த 22 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க உள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 22 குழந்தைகள் பெற்றோரை இழந்தனர். ஆதரவின்றி உள்ள இக்குழந்தைகளை ராகுல் காந்தி தத்தெடுத்து வளர்க்க உள்ளதாக காஷ்மீர் மாநில காங்கிரஸ் தலைவர் தாரிக் அகமது கர்ரா தெரிவித்துள்ளார். இக்குழந்தைகள் வளர்ந்து பட்டதாரிகள் ஆகும் வரை அனைத்து செலவுகளையும் கவனித்துக் கொள்வதாக ராகுல் தெரிவித்ததாக தாரிக் அகமது கர்ரா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதம்பூரில் வீட்டில் இருந்த மூதாட்டியின் சங்கிலியை கொள்ளையன் ஒருவன் பறித்துச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஹெல்மெட் அணிந்து கொண்டு வீட்டின் பிரதான வாயிலை திறந்து கொண்டு உள்ளே நுழையும் கொள்ளையன் மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியை அபகரித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இதனால் அந்த மூதாட்டி கீழே விழுகிறார். நாடு முழுவதும் முதியோர் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருவதை இந்த சம்பவம் உணர்த்துவதாக பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இமாச்சலில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி வீட்டிற்குள் இருந்து வெளியே வர முடியாமல் உயிருக்கு போராடிய பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். மண்டி பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் ஜெயில் சாலையில் திடீரென்று வெள்ளப்பெருக்கும் மண்சரிவும் ஏற்பட்டன. அப்போது வீடு ஒன்றுக்குள் சேரும் சகதியுடன் பெண் ஒருவர் சிக்கிக் கொண்டார். அவர் வெளியே வர முடியாமல் உயிருக்கு போராடிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் கம்பிகளை உடைத்து பெண்ணை பத்திரமாக மீட்டனர். இதேபோன்று மற்றொரு பெண்ணையும் ஜன்னல் வழியாக மீட்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இக்கட்டான நேரத்தில் உதவிய அப்பகுதி மக்களின் இந்த செயல் மனிதநேயம் மற்றும் துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. தலைநகர் டெல்லியில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய டெல்லி, கிழக்கு டெல்லி, கர்த்தவ்ய பாதை, ரஃபி மார்க், வசந்த்கஞ்ச், பஞ்ச்குயன் சாலை, ராஜாஜி மார்க், மேற்கு டெல்லி, பிதாம்புரா உள்ளிட்ட பகுதிகளில்
சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். டெல்லியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குருகிராம், காசியாபாத், நொய்டா, பாக்பத், மீரட் மற்றும் முராதாபாத் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விமான சேவைகளில் மாற்றம் நேரிடலாம் என்று டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஹைதராபாத்தில் இன்ஸ்டாகிராமில் பழகிய ஆண் நண்பருடன் பைக்கில் செல்வதற்காக தமது குழந்தையை 2 வயது குழந்தையை பேருந்து நிலையத்தில் விட்டுச் சென்ற பெண்ணின் செயல் கொதிப்பை ஏற்படுத்துகிறது. தாயில்லாமல் நீண்ட நேரமாக அங்கும் இங்கும் சென்று அழுது தவித்த குழந்தையை காவல்துறையினர் மீட்டு தந்தையிடம் ஒப்படைத்தனர். சத்தீஸ்கரில் 11 ஆண்டுகளுக்கு முன்பு குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட தீபாஷா என்ற காட்டெருமை குறித்து சந்தேகம் கிளம்பியுள்ளது. 2009ஆம் ஆண்டு தீபாஷா என்ற குளோனிங் எருமையை உருவாக்கியதாக வனத்துறை அறிவித்தது. ஹேண்ட் கைட் குளோனிங் எனும் தொழில்நுட்பம் மூலம் அந்த குளோன் காட்டெருமை உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த எருமை உள்ளூரைச் சேர்ந்த முர்ரா வகை எருமையை போன்று உள்ளது. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வனவிலங்கு ஆர்வலர்கள் சில சந்தேகங்களை எழுப்பினர். குளோனிங்கிற்காக கருப்பைகள் இறைச்சி கூடத்திலிருந்து பெறப்பட்டால் காட்டு எருமையின் குளோனிங்கை உருவாக்குவது சாத்தியமா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு சாத்தியமில்லை என்ற பதில் அரசு தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. சத்தீஸ்கரில் அழிந்து வரும் காட்டு இனங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த குளோனிங் திட்டம் கையில் எடுக்கப்பட்டது. ஆனால் பல கோடிகள் செலவு செய்யப்பட்ட இந்த திட்டத்தில் ஏராளமான சந்தேகங்கள் இருப்பதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அக்கட்சியின் தலைவர் விஜய் நாளை வெளியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையில் செயலி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டதாக விமர்சனம் எழுந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். மாணவர்கள் அவதியடைந்தது குறித்து அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். நான் வந்தவுடன் வெயில் நின்றவரை நேலுக்கு செல்ல உத்தரவிட்டு விட்டேன். நிகழ்ச்சி என்பது 10:30 மணிக்கு மேல்தான் என்று அறிவித்திருந்தோம். ஆர்வத்தின் காரணமாக அப்படி நின்றிருப்பார்கள். வந்தவுடன் என் கண்ணில் பட்டவுடன் அதையும் பார்த்தீர்கள் நிருபர், அதை மறைத்து விடுகிறீர்கள். வந்தவுடன் உடனடியாக அமைச்சர் என்ற முறையில் அவர்களை நேலுக்கு அனுப்பியிருக்கின்றேன். அதில் ஏதாவது அவர்களுக்கு துன்பமோ கஷ்டமோ நேர்ந்திருந்தால் அதற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டிற்கு அருகே காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 2வது நாளாக கரையோர குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 1,10,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதனால் ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி கரையோரம் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நேற்று முதல் தண்ணீர் தேங்குவதால் அங்கிருந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 2வது நாளாக தண்ணீர் வடியவில்லை. அதனால் பரிசல் மூலம் வீடுகளுக்கு சென்று தேவையான பொருட்களை எடுக்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் மணிமேகலை தெரு, கலைமகள் வீதி, இந்திரா நகர் மற்றும் பொன்னியம்மாள் சந்து உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. வீட்டில் இருந்தவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடங்கள் வழங்க தட்டான்குட்டை ஊராட்சியில் காலி மனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அப்பகுதி மக்கள் தாங்கள் தினசரி கூலி தொழிலாளர்கள் என்பதால் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் இச்சிப்பட்டியில் எதிர்ப்பை மீறி 2வது நாளாக கழிவுகளை கொட்ட வந்த மாநகராட்சி லாரிகளை மக்கள் சிறைப்பிடித்தனர். அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். இச்சிப்பட்டியில் செயல்படாமல் உள்ள கல்குவாரியில் திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மக்களின் எதிர்ப்பால் குப்பைகளுடன் லாரிகள் திரும்பிச் சென்றன.
இரண்டாவது நாளாக இன்று காவல்துறை பாதுகாப்போடு குப்பை கொட்ட முயன்றதால் மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்தனர். காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் மக்கள் சரமாரியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குப்பை கொட்ட மக்கள் கடைசி வரை அனுமதிக்காததால் அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தினர். நெல்லையில் 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ரஸ்தாவூரில் வசிக்கும் சக்திகுமார் மீது பாப்பாக்குடியைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். அது குறித்து விசாரிக்க சென்ற காவலர்களையும் அந்த சிறுவர்கள் அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளனர். தமிழ்நாடு சிறப்பு படை காவலர் ரஞ்சித் என்பவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்காப்பிற்காக உதவி காவல் ஆய்வாளர் முருகன் துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சிறுவர்கள் தாக்கியதில் காயமடைந்த சக்திவேல், காவலர் ரஞ்சித் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த 17 வயது சிறுவனும் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அச்சிறுவன் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியது உட்பட 4 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை எஸ்பி நேரில் ஆய்வு செய்தார். பாப்பாக்குடி கிராமம் முழுவதும் அசாதாரண சூழல் நிலவுவதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கவினை வெட்டி படுகொலை செய்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித், பெற்றோரான காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களை கைது செய்யக்கோரி கவினின் உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கவினின் உடலை வாங்க மறுத்து முதல் நாளில் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிவாரண உதவிக்கான காசோலையையும் வாங்க மறுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட பெண்ணின் பெற்றோர் காவல் உதவி ஆய்வாளர்களாக உள்ள நிலையில் அவர்களது தூண்டுதலின் பேரிலேயே அவர்களது மகன் சுர்ஜித் கவினை ஆணவ படுகொலை செய்ததாக உறவினர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உறவினர்களோடு 2வது கட்டமாக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே காவல் உதவி ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். AI தொழில்நுட்பத்தால் பெரிய ஆபத்துகளுக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆனால் அதை பற்றி பெரிய நிறுவனங்கள் வாய் திறக்க மறுப்பதாகவும் ஜெஃப்ரி ஹிண்டன் என்பவர் கூறியுள்ளார். இவர் AI தொழில்நுட்பத்தின் காட்ஃபாதர் என்று அறியப்படுபவர். AI-யால் ஏற்படும் எதிர்கால ஆபத்துகளை அந்த தொழிலில் உள்ள பெரு நிறுவனங்கள் உணர்ந்தே உள்ளதாகவும் ஆனால் அதனால் பாதிப்பு வராது என்று தவறாக கூறிக்கொண்டிருப்பதாகவும் ஹிண்டன் கூறியுள்ளார். குறிப்பாக மோசமான நோக்கம் கொண்டவர்களால் AI தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் இதை தடுக்க சிலர் மட்டுமே முயற்சி செய்வதாகவும் ஹிண்டன் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பம் எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க் போன்ற பெரும் பணக்காரர்கள் சிலர் கைகளில் சிக்கியுள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். கூகுள் நிறுவனத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வந்த ஜெஃப்ரி ஹிண்டன் 2023இல் விலகினார். அடுத்த ஆண்டே AI தொழில்நுட்பம் தொடர்பான கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு பெற்றார். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றேன், ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. ஆனால் போர் வெறியால் அழிக்கப்பட்ட இடத்தில் கண்ணு கெட்டிய தூரம் வரை தெரியும் இந்த மனித தலைகள் உணவுக்காக அல்லாடுகின்றன. போர்ச்சூழல் ஒரு இனக்குழு மக்களை எத்தகைய நெஞ்சம் பதற வைக்கும் சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறது என்பதற்கு இந்த காட்சிகளே சாட்சி. பசியால் பற்றி எரியும் வயிற்றை சற்று குளிர்விக்க பெருங்கூட்டமாக திரண்டு நிற்கிறார்கள் காசா மக்கள். பட்டினியால் வாடும் காசா மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் காசாவில் வசிக்கும் பாலஸ்தீன மக்கள் ஒருவேளை உணவின்றி துயரில் வாடும் காட்சிகள் உலகையே உலுக்கியுள்ளன. உணவுப் பொருட்கள் விநியோகத்தை இஸ்ரேல் தடுப்பதாகவும் உலக நாடுகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சரக்கு விமானத்திலிருந்து பாராசூட் உதவியோடு உணவுப் பொருட்கள் அடங்கிய பொட்டலங்கள் வீசப்பட்டன. முன்னதாக ஜோர்டன் நாடும் இதேபோன்று உணவுப் பொருட்களை வழங்கியிருந்தது. பீகாரில் வளர்ப்பு நாயின் பெயரில் இருப்பிடச் சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தலைமை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. ஆதார், ரேஷன் கார்டுகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை நம்பகமானவையாக ஏற்க மறுத்த தேர்தல் ஆணையம் சுமார் 64 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்க முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் டாக் பாபு என்ற பெயரில் வளர்ப்பு நாயின் புகைப்படத்துடன் கூடிய வசிப்பிடச் சான்றிதழ் வழங்கப்பட்ட தகவல் ஆதாரத்துடன் வெளியாகியுள்ளது. அந்த ஆவணத்தில் நாயின் தந்தை பெயர் குத்தா பாபு என்றும் தாயின் பெயர் குத்தியா தேவி என்றும் இடம்பெற்றுள்ளது. இதில் மேலும் அதிர்ச்சியடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாயின் புகைப்படமும் வருவாய் அலுவலரின் டிஜிட்டல் கையொப்பமும் அதில் இடம்பெற்றிருப்பதுதான். இதன் மூலம் டிஜிட்டல் ஆவணங்களின் நம்பகத்தன்மை தற்போது கேள்விக்குறியாக இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தவறு இழைத்தவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பீகார் அரசு எச்சரித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் முன்கூட்டியே நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் முன்கூட்டியே நிறை புத்தரிசி பூஜை நடைபெறவுள்ளது. ஆலப்புழா மாவட்டத்தில் அறுவடை நடைபெறும் போது ஆகஸ்ட் 2வது வாரத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிறை புத்தரிசி பூஜை நடத்தப்படும். ஆனால் இந்த ஆண்டு நெற்பயிர்கள் எல்லாம் முன்கூட்டியே அறுவடைக்கு தயாராக உள்ளன. அதனால் நாளையே நிறை புத்தரிசி பூஜை நடைபெறவுள்ளது. அதற்காக இன்று மாலை சபரிமலை நடை திறக்கப்படுகிறது. 2 நாட்கள் பக்தர்களும் அனுமதிக்கப்படுவர். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு பாயும் தென்பெண்ணை ஆறு பெங்களூரின் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு கழிவுகளாலும் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீராலும் மாசுபடுவதை மத்திய அரசு உறுதி செய்தது. மக்களவை எம்பி TR பாலுவின் கேள்விக்கு எழுத்துப்பூர்வ பதிலளித்த மத்திய இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தென்பெண்ணை ஆறு மிகவும் மாசடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென் மண்டல அமர்வு தென்பெண்ணை ஆறு மாசடைவதை தடுப்பதற்கு 1 மாதத்திற்குள் செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. தலைநகர் டெல்லியில் பொழிந்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய டெல்லி, கிழக்கு டெல்லி, கர்தவ்ய பாதை, ரஃபி மார்க், வசந்த்கஞ்ச், பஞ்ச்புயன் சாலை, ராஜாஜி மார்க், மேற்கு டெல்லி, பிதாம்புரா உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். டெல்லியில் இடியுடன் கூடிய மழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குருகிராம், காசியாபாத், நொய்டா, பாக்பத், மீரட் மற்றும் மொராதாபாத் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விமான சேவைகளில் மாற்றம் ஏற்படலாம் என்று டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலில் நேரடி தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் நேற்று கொல்லப்பட்டனர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் 2வது நாளாக நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அமித்ஷா, சுலைமான், ஆப்கான், ஜிப்ரான் ஆகிய 3 லஷ்கர் பயங்கரவாத அமைப்பினர் காஷ்மீரில் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். இவர்கள் பஹல்காம் தாக்குதலில் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் பஹல்காம் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் ஒன்றே என்பது நிரூபணமாகியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும்போது மன்மோகன் சிங் அரசு மௌனமாக இருந்ததாகவும், ஆனால் மோடி அரசு இதுபோல வேடிக்கை பார்க்காமல் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார். பஹல்காமில் தாக்கியவர்கள் உள்ளூர்காரர்களாக இருக்கலாம் என கூறியது மூலம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பாகிஸ்தானுக்கு நற்சான்று வழங்கியுள்ளதாக அமித்ஷா சாடினார். தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானியர்கள்தான் என்பதற்கு ஆதாரங்கள் நம்மிடம் உள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கவும் இன்னொரு பகுதி சீனாவுக்கு கொடுக்கப்பட்டதற்கும் அப்போது பிரதமராக இருந்த நேருதான் காரணம் என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பிவிட்டதாக மத்திய அரசு கூறியதை நம்பி அங்கு சென்று சுற்றுலா பயணிகள் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பஹல்காம் தாக்குதல் குறித்த விவாதம் மக்களவையில் நடைபெற்று வருகிறது. அதில் கலந்து கொண்டு பேசிய வயநாடு எம்பியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி, நாட்டை 70 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து வரும் பாதுகாப்பு படையினருக்கு நன்றி தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் பஹல்காமில் உள்ள பைரசன் பள்ளத்தாக்கில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் கூட ஏன் நிறுத்தப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்த தாக்குதல் எப்படி நடந்தது என்பதற்கு அரசு இன்னும் விளக்கம் தரவில்லை என கூறிய பிரியங்கா காந்தி, இத்தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உளவுத்துறை தலைவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்.
சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் அரசை விமர்சித்து பேசினர். தமிழன் கங்கையை வெல்வான் என்று மக்களவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் செவ்வாய்க்கிழமை நடந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய கனிமொழி, பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து சென்றது குறித்து பேசினார். Suddenly they've discovered, before every election they discover great love and pride in Tamil culture. But just a few months before that, they do not want to accept the greatness of the Keeladi findings. They do not want us to talk about the greatness of Tamil Nadu. You came to Gangai Konda Cholapuram. Remember the name, Gangai Konda Cholapuram. Gangaiயை கொண்டவனவன், கங்கையை வென்றவனவன், தமிழன் கங்கையை வெல்லுவான். சமூக நீதிக்கான போராட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை உரக்கச் சொல்வோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அகில இந்திய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 27% இடஒதுக்கீடு கிடைத்த நாளான இன்று திமுக எம்பி வில்சனின் பதிவை பகிர்ந்து இவ்வாறு முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நம் விரல்கள் மூலம் நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்களின் சூழ்ச்சி அரசியலை முறியடிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சமூக நீதிக்கான அரசியல் மற்றும் போராட்டங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விதி வலியது என்று சுருண்டு விடாமல் போராடி பெறும் உரிமைகளால் நமக்கான இடங்களை உறுதி செய்கிறோம் என்றும் முதல்வர் பதிவிட்டுள்ளார். கலைஞருக்கு பின் தன் கைகளில் ஏந்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் இருப்பதாகவும், ஆனால் பாஜகவுடன் யார் கூட்டணியில் இருப்பது என தங்களுக்கு தெரியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டால் பாதிப்பு ஏற்படும் என்று பிரதமரிடம் மனு அளித்ததாகவும், அதனால் தமிழ்நாடு அரசு தனது சுற்றறிக்கையை திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். எங்க கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குங்க. இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் குறிப்பிடுவேன். வட மாவட்டங்கள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை ஏன் நீங்க இதை எடுத்து பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஏன்னா இப்ப அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு, அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட முடிச்சு. ஆந்திரா தெலுங்கானா எல்லையில் உள்ள ஸ்ரீசைலம் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக 5 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 2,32,000 கனஅடியாக உள்ள நிலையில் 2,00,000 கனஅடி அணையில் இருந்து வெளியேற்றப்படுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணையிலிருந்து தண்ணீர் பேரிரைச்சலுடன் ஆர்ப்பரித்து பாய்வது ரம்மியமாக காட்சியளிக்கிறது. அணையின் நீர்மட்டம் மொத்தமுள்ள 885 அடியில் 883 அடியை தற்போது எட்டியிருக்கிறது. புகழ்பெற்ற பாலிவுட் நடிகர்கள் ராஜ் கபூர் மற்றும் திலீப் குமார் ஆகியோரின் பூர்வீக வீடுகள் பாகிஸ்தானில் உள்ள நிலையில் அவை அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளன. பெஷாவரில் உள்ள இவர்களின் பூர்வீக வீடுகளை சீரமைத்து அருங்காட்சியகமாக மாற்றும் பணி திங்களன்று தொடங்கியதாக அந்நாட்டு பத்திரிகைகள் தெரிவித்துள்ளன. இந்த வீடுகள் ஏற்கனவே தேசிய பாரம்பரிய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேச பிரிவினைக்கு முன் தற்போதைய பாகிஸ்தானில் பிறந்த ராஜ் கபூரும் திலீப் குமாரும் இந்தி திரையுலகில் மிகவும் புகழ்பெற்ற நட்சத்திரங்களாக ஆதிக்கம் செலுத்தினர். மேகாலயாவில் 4000 டன் நிலக்கரி காணாமல் போன நிலையில் அது மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என அம்மாநில அமைச்சர் கூறியுள்ளார். மேகாலயாவில் சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்பட்டு குவித்து வைக்கப்பட்டிருந்த ஏராளமான நிலக்கரி காணாமல் போனது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. நிலக்கரி திருடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் நிலவி வருகிறது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் விளக்கமளித்த அமைச்சர் கிர்மன் ஷில்லா பலத்த மழை காரணமாக நிலக்கரி அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றார். இதைத் தொடர்ந்து நிலக்கரியை பாதுகாப்பாக வைக்கும் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். உலகின் மிகப்பெரிய நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான ரெக்டர் அண்ட் கேம்ப்ளின் தலைமைச் செயலதிகாரியாக இந்தியரான
ஷைலேஷ் ஜெய்ரிகர் நியமிக்கப்பட்டுள்ளார். மும்பையைச் சேர்ந்த ஷைலேஷ் IIM-இல் மேலாண்மை படிப்பை முடித்தவர் ஆவார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளால் உலக சந்தைகளில் நுகர்வோர் பொருட்கள் நிறுவனங்கள் பெரும் சிக்கலை சந்தித்து வரும் நிலையில் இந்தியரை சவாலான தலைமை பதவியில் நியமித்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஏரியல், ஜில்லட், பேண்டீன், விக்ஸ், ஓரல்-பி என பலதரப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் விற்று வருகிறது. சீனாவில் இயந்திர மனிதர்கள் குத்துச்சண்டை போடும் காட்சி பார்வையாளர்களை ஈர்த்தது. ஷாங்காயில் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சீனா தங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய இயந்திர மனிதர்களை தயாரிக்கும் திறனை உலக நாடுகளுக்கு காட்டியது. இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் இயந்திர மனிதர்கள் குத்துச்சண்டை போட்டனர். எதிராளி மீது சமயோசிதமாக குத்துகளை இறக்குவதிலும் கீழே விழுந்தால் துள்ளி எழுவதிலும் மனிதர்களைப் போலவே இந்த ரோபோக்கள் செயல்பட்டனர். மனிதர் ஒருவரும் இந்த இயந்திரத்துடன் சண்டை போட்டு பார்த்து பாராட்டினார்.